ஸோ நான் லாஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு .NET அப்ளிகேஷன் வித் C# எப்படி இனிஷியேட் பண்ணுறது, எப்படி கெட்டிங் ஃபெமிலியர் வித் விஷுவல் ஸ்டுடியோ கோட், விஷுவல் ஸ்டுடியோ IDE, and how to initiate a C# application using CLI and the normal method using Visual Studio. இதுதான் பேசிக். இந்த நாலேஜில் தான் நாங்கள் வந்து இனி வரும் அப்ளிகேஷன்ஸை க்ரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்னோட கோடிங்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு போக போகிறோம். மற்றவருக்கும் ஓகே, ஆல்ரைட். ஸோ டுடே நான் வந்து டுடே செஷனில் இருந்து தான் ஆக்சுவல் கோடிங் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் செஷன் நாங்கள் செட்டப்பிங் அண்ட் த என்வாயன்மெண்ட் ஃபெமிலியரைசேஷன் அண்ட் சிம்பிள் ஹலோ வெல் ப்ரோக்ராம் பார்த்தோம். இப்போ தான் யூஸ்வல் ப்ரோக்ராமிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது டுடே ஒன்வர்ட்ஸ். எப்படி நாங்கள் C# சின்டெக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, இப்போ இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு C# அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி அதை ரன் பண்ணுறதுக்கும் அதில் ஐடியோட ஃபெமிலியர் ஆகிறதுக்கும் C# எப்படி பண்ணும், C# எப்படி அப்படிப்பட்ட லாங்குவேஜ் என்றது நாங்கள் படிச்சிட்டோம். ஸோ இனி C# எப்படி கோடிங் பண்ணுறா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஈச் கன்செப்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு கன்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அது எப்படி ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு டேட்டா டைப் அப்படின்னு சொன்னால் அந்த டேட்டா டைப்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும், அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வரும், எப்படி வந்து மிஸ்டேக்ஸ் நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, நிறைய பேர் இன்றைக்கி கிளாஸஸ் ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஸோ நான் ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுவேன். ஸோ those people can watch. Alright, let's start. So, understanding the essential C# building blocks. ஸோ இது என்னென்னா, நான் வந்து மெயினாக இந்த C# டெவலப்பராக நீங்கள் இருந்தால் என்னென்ன பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த கன்செப்டையும் பார்க்க போகிறோம். முதலாவது நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வேணும் console right line hello world. ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தோம் hello world அப்படிங்கிற ப்ரோக்ராம் அப்படின்ற அவுட்புட்டை நாங்கள் கன்சோலில் டெர்மினலில் PowerShell விண்டோஸ் யூசர்ஸ் PowerShell, macOS யூசர்ஸ் டெர்மினல், அதில் நாங்கள் அவுட்புட் எடுக்கிறதுக்கு நாங்கள் சாதாரண CMDயில் அவுட்புட் எடுக்கிறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், இந்த ப்ரோக்ராமிங் கோட். ஸோ இது வந்து நாங்கள் என்ன எப்படி ஒர்க் பண்ணி லாஸ்ட் டைம் பார்த்தோம். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். C# பொறுத்த வரைக்கும் இது ஒரு C# ஸ்டேட்மெண்ட். இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு 0வும் 1 தான் தெரியும். இப்போ நாங்கள் எந்த கமாண்ட் கொடுத்துருந்தாலும் நாங்கள் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் நாங்கள் அதை என்டர் பண்ண சிஸ்டம் இன்டர்னலாக அதை மெஷின் கோடுக்கு பைட் பண்ணி கம்பைலர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்காக எல்லா லாங்குவேஜும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணும். இப்போ நீங்கள் பைத்தன் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே வந்து பைத்தனில் வந்து செமிகோலன் கன்செப்ட் இல்லை, அங்கே இன்டென்ஷன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வித்தியாசப்படுத்துறதுக்கு ஒரு இன்டென்ஷன் அப்படின்னா அந்த ஸ்பேஸிங். இப்போ லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமிங் அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் வந்தால் நெக்ஸ்ட் இஃப் கண்டிஷன்ட அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் ஸ்பேஸ் விட்டு அடுத்த லைன்லேருந்து போகும். அப்போ Python can understand that in this way he mentioned that it will be another substatement of the first statement அப்படி இருக்கும். அந்த மாதிரி C# வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் C#, ஜாவா, C++ இதெல்லாம் கிட்ட ஒரே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து செமிகோலன் எண்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா there are main 3 things: actions, flow of the program, end with semicolon. ஸோ அது என்ன அர்த்தம்னா, ஆக்ஷன் எந்த ஆக்ஷன் நாங்கள் இங்கே செய்ய போகிறோம் அப்படிங்கிறதும், ஃப்ளோ வித் த ப்ரோக்ராம் அந்த ஃப்ளோ ப்ரோக்ராம் எப்படி இருக்கும், அடுத்து எண்ட் வித் செமிகோலன். அதுதான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஆக்ஷன் இங்கே என்ன, கன்சோல் ரைட் லைன். இப்போ கன்சோல் ஒன்றை ஓப்பன் பண்ணி அதில் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத ரைட் பண்ணுங்க, பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கமாண்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் flow of the program with end with semicolon. Okay, this is the basic statement. இதை நாங்கள் வந்து இப்படியும் டைப் பண்ணிடலாம். சிஸ்டம் என்னென்னா
நான் லாஸ்ட் டைமும் சொல்லியிருந்தேன், நான் ப்ரோக்ராமிங் படிக்க ஸ்டார்ட் பண்ண டைமில் அந்த கொஷின்ஸ் வந்திருக்கு, சான்ஸ் இருக்குது. இவ்வளவு தெரிஞ்ச கம்ப்யூட்டர் நான் ஒரு செமிகோலன் மிஸ் பண்ணினா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரன் பண்ணாதா அப்படிங்கிற டவுட் வந்திருக்கும். சம்டைம் அதாவது ப்ராக்டிக்கலாக நாங்கள் திங்க் பண்ணினா விளங்கும். நாங்கள் வந்து சிஸ்டத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறோம். நாங்கள் செமிகோலன் கொடுக்கலாட்டி சிஸ்டத்துக்கு தெரியா நாங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிட்டோமா இல்லையான்னு நாங்கள் வந்து கிளியராக டிஃபைன் பண்ணணும். கன்சோல் ரைட் லைன் with this statement, end this statement with semicolon. Semicolon used to end of the statement. End with semicolon. அப்போ நாங்கள் end semicolon end பண்ணால் இது வந்து end ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் விஷயம். இப்போ C# ஐடென்டிஃபையர்ஸ், இது யாருக்காவது ஐடென்டிஃபையர்ஸ் என்னன்னு தெரியுமா? இதில் நான் டெஃபினிஷன் இருக்குது, பட் உங்களுக்கு விளங்கின மொழியில் சொல்லுவோம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் வேயில். What is identifier? Anyone? Variable name. Yeah, very good. Yeah. Any other answers? Okay, please open up your mouth. If you can answer quickly, I can move to the next sections. Okay. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஐடென்டிஃபையர்னா வேரியபிள் நேம் அப்படிங்கிற ஒரு ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இந்த ஸ்ட்ரிங் இன்புட் ஈக்குவல் கன்சோல் டாட் ரீட் லைன் இன்புட் டு அண்டர்ஸ்கோர் இன்புட் கன்சோல் டாட் ரீட் லைன். இப்போ இதில் மென்ஷன் தியரியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐடென்டிஃபையர் ஸ்டார்ட் வித் த லெட்டர் ஓ அண்டர்ஸ்கோர் ஓ கேன் கண்டெயின் லெட்டர்ஸ் ஓ டிஜிட்டல் அண்ட் அண்டர்ஸ்கோர். இப்போ என்ன மெயினாக சொல்கிறாங்கன்னா இது வந்து C# ஐடென்டிஃபையர் டெஃபினிஷன். ஓகே, ஐடென்டிஃபையர் ஸ்டார்ட் வித் த லெட்டர் ஓ அண்டர்ஸ்கோர். நான் ஒரு லெட்டரோட ஸ்டார்ட் பண்ணாலும் அல்லது அண்டர்ஸ்கோரோட ஸ்டார்ட் பண்ணாலும் can contain letters and digits and the underscore. அந்த ஐடென்டிஃபையர்ஸில் நம்பர்ஸ் இருக்கேலும் அண்டர்ஸ்கோர் இருக்கேலும் டிஜிட்ஸ் இருக்கேலும். ஓகே, அப்படி தான் ஐடென்டிஃபையர் டெஃபினிஷன். இப்போ செகண்ட் ஒன் இஸ் ரைட் or wrong. String to input console read line. According to the theory, second one is right or wrong. Yes, correct. Wrong. Because I வந்து C# கூடிய டெஃபினிஷன் இது. ஸ்டில் அதர் லாங்குவேஜ் இட் கேன் பி சப்போர்ட்டட். C# அவங்க சொல்கிற ரெண்டு கண்டிஷன், சாரி, இது வந்து சிம்பிள் லெட்டர், மோஸ்ட்லி வந்து ஐடென்டிஃபையர் சிம்பிள் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் சுட் பி ஸ்டார்ட் வித் சிம்பிள் லெட்டர் ஓ அண்டர்ஸ்கோர். ஆல்ரைட், ஸோ இதுதான் இது. இப்போ ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது நாங்கள் சாதாரணமாக ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். நாங்கள் ஒரு வேரியபிள் அப்படிங்கிறது எங்களுக்காக ஒரு மெமரியில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று அலோகேட் பண்ணி ஒரு டேட்டா டைப்பில் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்கோ நம்பரோ ஏதோ ஒரு வேல்யூவை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஸ்ட்ரிங் நேம். அப்போ ஸ்ட்ரிங் நேம் மை நேம். ஓகே, ஸோ அதில் ஸ்ட்ரிங் வந்து டேட்டா டைப், நேம் இஸ் த ஐடென்டிஃபையர் ஆஃப் தட் வேரியபிள். வேரியபிள் வேல்யூ இஸ் மை நேம். ஓகே, ஃபார் an எக்ஸாம்பிள். ஸோ அதுதான் ஐடென்டிஃபையர். ஓகே, இதில் வந்து நாங்கள் மெயின் இது வந்து நேமிங் ஸ்டாண்டர்டுக்குள்ளேயும் சேர்ந்து இதை கன்சிடர் பண்ணோம். உதாரணத்துக்கு மோஸ்ட்லி அண்டர்ஸ்கோரோட ஸ்டார்ட் பண்ணுறது சில சிச்சுவேஷன், அதையும் எடுத்து மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நாங்கள் நோட் பண்ணோம், லெட்டர் ஓ அண்டர்ஸ்கோர் வில் பி தேர். லெட்டர் நார்மலாக சாதாரணமாக நாங்கள் யூஸ் பண்ணுற பப்ளிக் வேரியபிள்ஸ் அதுக்கு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்படி 2-3 வராது. அது இல்லாமல் அண்டர்ஸ்கோர் போட்டு ப்ரைவேட் வேல்யூஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணோம் சில சிச்சுவேஷனில். இப்போ நாங்கள் ஒரு கோட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது நாங்கள் சாதாரணமாக லாஸ்ட் வீக் பார்த்தோம். console write type welcome to Wiki's PyShop. Okay,
ஸோ திஸ் இஸ் த ஒன். எனக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்த விஷயம், இந்த க்ரீன் கலர் இருக்கிறதெல்லாம் comments. Console right line, enter your name, the following will accept the name. அப்போ இது வந்து இது எல்லாமே சிங்கிள் லைன் comments. சிங்கிள் லைன் comments இந்த முன்னாடி டபுள் ஸ்பேசஸ் இப்படி மென்ஷன் பண்ணினா until that end of that line compiler won't run check this code, it will be ignored by compiler. இப்போ நாங்கள் எங்களோட கோடை பற்றி என்ன சரி ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணும். இப்போ நான் இது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ரோக்ராம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் நேம் கன்சோல் ரீட் லைன். இதுக்கு அர்த்தம் என்ன லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். எனிவன்? console dot read line. Hurry up please, fast. நீ டைப் பண்றதை விட ஓபன் பண்ணி பேசினா நல்ல மைக். எனிவன்? கன்சோல்ல நம்ம டைப் பண்றது சரியா, நேம்ங்கிற வேரியபிள் ஸ்ட்ரிங் வேரியபிள். ஸோ யா கரெக்ட். ஸோ யூசர் இன்புட் ரீட் பண்ணி நேம் ப்ளஸ் ஸ்டோர் பண்ணேன். எஸ், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். அப்போ நான் சாதாரணமாக இப்போ நாங்கள் யூசர்கிட்ட ஒரு இன்புட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதை இன்புட்டை வந்து ஒரு கன்சோல் ரீட் லைனில் எக்ஸெப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நாங்கள் நேம் அப்படிங்கிற ஐடென்டிஃபையரை போட்டு அது வேல்யூவாக அசைன் பண்ணுறோம். இப்போ நேம்ங்கிற வேரியபிளுக்கு அந்த வேல்யூ வந்து யூசர் இன்புட் பண்ணுறது தான் வேல்யூ, ஐடென்டிஃபையர் வந்து நேம். ஓகே, இப்படி ஒரு ப்ரோக்ராம் நான் ரைட் பண்ணிட்டு மேலே இந்த போட்டுக்கிறேன் லைன் நம்பர் 8ல் இந்த டபுள் ஸ்லேஸ். ஸோ ஐ வில் கிவிங் an definition of my program. The following will accept the name. Okay, that is single line commands. So this is, if you see line number 11 to 14 slash star star slash இப்படி நாங்கள் மென்ஷன் பண்ணுறது. இதுக்குள்ளே வரக்கூடிய லைன் நம்பர் 12 to 13 will be a command. இப்போ நாங்கள் ஒன் லைன் கமெண்ட் வந்து சிம்பிள் டெஃபினிஷன் கொடுக்குறதுக்கு, இப்போ எங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஒரு பிக் லைன் அல்லது நாங்கள் ஒரு பெரிய ஒரு கோடிங் நிறைய கோடிங்கை ஒரே டைமில் கமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த அப்ரோச் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆல்ரைட். இப்போ நாங்கள் ஃபஸ்ட் நான் பார்த்தோம் த ஐடென்டிஃபயர்ஸில் நேமும் லெட்டர்ஸும் அண்டர்ஸ்கோரும் ஒர்க் பண்ணுமென்னு பார்த்தோம். இப்போ நான் இதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு அன்கமெண்ட் பண்ணுறதுக்கும் கமெண்ட் பண்ணுறதுக்கும் விசுவல் ஸ்டுடியோவில் இந்த ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஐ ஹோப் ஸ்க்ரீன் கேன் விசிபிள் டு யூ ஆல். ஸோ இது வந்து கமெண்ட் செலக்டட் ஐட்டம், இது வந்து அன்கமெண்ட் செலக்டட் லைன்ஸ். லெட்ஸ் see what will happen. See, okay, now in the program first one is console write line. அப்போ அது அவுட்புட் தரது இதே அன்கமெண்ட் பண்ணும். வெல்கம், ஸோ வெல்கம் திஸ் மை ஷாப், என்டர் யுவர் நேம். அதுக்கப்புறமா என்டரை கேட்குறோம், நான் நேம் என்டர் பண்ண சொல்கிறோம். இது ஒன்று வந்து இம்போர்ட். ஓகே, ரைட் ரன் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் see. பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க விசுவல் ஸ்டூடியோ விண்டோஸில் யூஸ் பண்ணுறது பெட்டர். Once you become expert, you can use it on Mac or Linux. So that is the thing. So initial time கொஞ்சம் நீங்கள் ஃபெமிலியர் ஆகிறதுக்கு விசுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் நான் மேக்ஸிமம் விசுவல் ஸ்டுடியோவிலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, என்டர் யுவர் நேம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கிருக்கும், நான் என்னோட நேம் என்டர் பண்ணிட்டேன், அது எங்கேயும் டிஸ்பிளே ஆகவும் இல்லை. இன்னொரு தடவை யூசர் இன்புட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. என்ன காரணம்? எனிவன்? நம்ம திருப்பி ஒரு ரீட் லைன் கிரியேட் பண்ணி வச்சோம். யா, தட்ஸ் கரெக்ட். இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இവിടുത്തെ ஒரு ரீட் லைன் இருக்குது 1 2 3 4. இப்போ நான் வந்து 3 இன்புட் கொடுத்துக்கிறேன். One is the name is for Akib. Name 2 is for this wiki. Name underscore 2 is for test. Let's try the another one. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கிருக்கும், நான் உடனே 4 இன்புட் பிகாஸ் கண்டினியூஸாக 1 2 3 4 இன்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு. ஆகிப் விக்கி டெஸ்ட் லாஸ்ட் ஒன்.
அதுக்கப்புறமா அடுத்தது அடுத்த ப்ரோக்ராமும் போயிடுச்சு. அதை நாங்கள் அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதில் விளங்கி கொள்ள வேண்டியது, இந்த லாஸ்ட் ஒன் அப்படிங்கிறது இந்த நேம் அண்டர்ஸ்கோர் டூக்குரிய அவுட் இன்புட். ஓகே, ஸோ இதுதான் அந்த விஷயம். இப்போ நாங்கள் ஒரு புலையான ஐடென்டிஃபையரை கொடுத்து எப்படி அதை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ எங்களுக்கு தெரியும் 2 கண்டிஷன் இருக்குது ஒரு ஐடென்டிஃபையர் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஒன் இஸ் name, sorry, first letter should be a letter, first character, or else be underscore. Let's create like this. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே விளங்கிருக்கும். இந்த இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது, இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோவே இதை கொஞ்சம் இது ஒரு இதில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத அதுவே ஐடென்டிஃபை பண்ணதால. ஏன்னா அதுக்கு வந்து இது ஒரு ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு வந்து அதோடைய அந்த அந்த சி ஷார்ப்போட டெஃபினிஷன் படி இது ராங். ஸோ அதனால இது ஐடென்டிஃபை பண்ண முடியலை. ஓகே, இப்போ நாங்கள் இதை வந்து ரன் பண்ணோம். build failed. Do you want to continue debugging? No. ஏன் build fail அப்படின்றது பார்ப்போம். Identify expected syntax error. எங்கள் லைன் நம்பர் 20. ஏன் இப்படி வந்துச்சுன்னா ஐடென்டிஃபையர் எக்ஸ்பெக்டட் சின்டெக்ஸ் எரர். அப்போ இது வந்து ஒரு ஐடென்டிஃபையராகவே சிஸ்டம் கணக்கெடுக்கிறது. இப்போ பார்ப்போம். இப்போ ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கிறீங்க ப்ரோக்ராம் ரன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ தட் இஸ் த திங். ஸோ ஐடென்டிஃபையர் வந்து மேபி underscore start with an underscore or capital letter or simple letter, but mostly recommended used to go with the simple letter. But naming convention நீங்கள் படிச்சிருப்பீங்க. camel case sorry camel caseல வந்து இப்போ நான் வந்து ரெண்டு வேர்டை வந்து அந்த வேரியபிளுக்கு டிஃபைன் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற வேரியபிளாக இருந்துச்சுன்னா நாங்கள் இப்படி தான் கொடுப்போம் மோஸ்ட்லி. இது வந்து ஸ்டாண்டர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் சிம்பிள் ஆகும். அடுத்து வரக்கூடிய அந்த வேர்ட்ஸில் அந்த ஐடென்டிஃபையரில் இன்னும் ஏதாவது வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நேம் உதாரணத்துக்கு இப்படி இந்த மாதிரி வரும். எத்தனை வேர்ட் நீங்கள் எட் பண்ணுறீங்களோ அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன ஆகலாம். நாங்கள் அப்படி மீனிங்ஃபுல் ஐடென்டிஃபை நாங்கள் எப்போவுமே மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மீனிங்ஃபுல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்ன்றதுக்காண்டி அதை நாங்கள் சொல்கிறோம். இது 3 வேர்டு கூடிய இந்த டெஃபினிஷனை கொண்டு இது வந்து இது எப்படி கொடுத்துருந்தாலும் ப்ரோக்ராம் ரன் பண்ணும். பட் அடுத்த ப்ரோக்ராமுக்கு அது விளங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மேட கோட் ரீடபிலிட்டி இருக்கணும்ன்றதுக்காண்டி இதில் கன்சிடர் பண்ணுறது. ஓகே, alright. So up to this no problem, right? Anyone having any issues? So now identifier comments and எப்படி naming convention வரும் அந்த விஷயங்களை பார்த்தோம். Anyone having any issues? Okay. இப்போ நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி comments. So single line comments. This line will be இது வந்து மல்டி லைன் comments. ஓகே, நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆல்ரைட். C# keywords அப்படின்னா any ideas? C# keyword. நம்ம இந்த கீவேர்ட்ஸ் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். Okay, correct. Reserved words. Okay, correct. Any other answers? Okay. All
alright. அது என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சி ஷார்ப் கீவேர்ட் வந்து ரிசர்வ்டு வேர்டோ நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இது என்ன மெயின் விஷயம்னா இது வந்து ரிசர்வ்டு வேர்ட். இந்த கீவேர்ட்ஸுக்கு சி ஷார்ப்புக்கும் டெஃபினிஷன் இருக்குது. இது நீங்கள் யூஸ் பண்ணால் இது தான் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இந்த கீவேர்ட்ஸை நாங்கள் ஐடென்டிஃபையர்ஸாக யூஸ் பண்ண முடியாது. ஏனென்னா சிஸ்டமே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, பாஸே கன்ஃபியூஸ் ஆகிடுவார் மாதிரி. நான் வந்து இப்போ ஒரு ஐடென்டிஃபையருக்கு ஐஎன்டி அப்படின்னு கொடுத்தா அது என்ன அது எப்படி எடுக்கும்ன்றது கன்ஃபியூஸ் ஆகிடும். லெட்ஸ் ட்ரை ஒன் தட் அஸ் வெல். Build file. Do you want to continue debugging? No. What is the issue here? Identifier expected syntax error. Yeah, line number 20. See, என்னன்னா இது வந்து சிஸ்டத்துக்கு வந்து நாங்கள் ஐஎன்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், ஐஎன்டி செலக்ட் பண்ணக்கூடிய இந்த ஐஎன்டிக்கும் செலக்ட் இது என்ன, ரீட் ஒன்லி ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் டாட் இன்ட் 32 இன்டீஜர் 32 பிட்ஸுக்குரிய ஒரு ஐடென்டிஃபையர் தான் இது. அப்போ அப்படி ஒரு ஐடென்டிஃபையர் இன்பில்டாக இருக்கக்கூடிய டைப்புக்கு நாங்கள் ஒரு ஐடென்டிஃபையரை மென்ஷன் பண்ணக்குள்ள அது வந்து சிஸ்டமுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இங்கே பாருங்க, இதை என்ன சொல்லுது, இதை பாருங்க, இவரத்தை வந்து ரீட் ஒன்லி ஸ்ட்ரக்ட் இது வந்து அது வந்து ஒரு எந்த ஒரு டெஃபினிஷன். இப்போ சாதாரணமாக நாங்கள் ஷீ ஷாப்பில் ஒரு குட் திங் வந்து நாங்கள் எங்களோட மவுஸ் பாயிண்டை கொண்டு போகக்குள்ள அது எப்படிப்பட்ட ஒரு ஐட்டம் அப்படிங்கிறத காட்டணும். உதாரணத்துக்கு இது வந்து லோக்கல் வேரியபிள் ஸ்ட்ரிங் டைப்பில் நேம் 2. இது வந்து ஸ்ட்ரிங் கன்சோல் ரீட் லைன். ஓகே, லைக் வைஸ் இது வந்து ஸ்ட்ரிங் கிளாஸ், அந்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு கிளாஸ் டைப். இப்போ மெயின் சிஸ்டம் டாட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கிளாஸுக்குரிய இன்ஸ்டன்ஸ் தான் ஸ்ட்ரிங். அப்போ அந்த மாதிரி இந்த ஐஎன்டியை வந்து சிஸ்டம் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணிக்கி, பட் நாங்கள் இதை ஒரு ரிசர்வ் வேர்டாக யூஸ் பண்ணாமல் இந்த இடத்துல ஒரு ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணுறதால சிஸ்டம் எரர் காட்டுது. ஓகே, இது வந்து ஒரு இப்போ வந்து அண்டர்ஸ்கோர் வந்தால் அது ஜஸ்ட் லைக் அ வேர்ட், நாட் ரிசர்வ் வேர்ட். அது வந்து சிஸ்டம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஒரு இனிஷியல் ப்ரோக்ராமராக வந்து இந்த விஷயங்கள் எங்களுக்கு தெளிவாக இருக்கணும். அது எப்போவுமே குழம்பக்கூடாது. இது எல்லா லாங்குவேஜுக்கும் இது பொருந்தும் மோஸ்ட்லி. ஓகே, இப்போ அடுத்தது இப்போ இந்த வேர்ட் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மீனிங். இன்ட் வந்து இன்டீஜர், இன் வந்து ஒன்றில் இருக்கின்றதை காட்டும். இப்போ நாங்கள் லிஸ்ட் ஒன்று ஃபாலோ பண்ணக்குள்ள அந்த சந்தர்ப்பத்தில் அது யூஸ் ஆகும். அதை நான் அந்த டைமில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளாஸ் எங்களுக்கு தெரியும், யூஸ்வலாக கிளாஸ் யூஸிங் அப்படிங்கிறதும் ஒரு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் நாங்கள் படிக்கிற டைம் பார்ப்போம். ஒரு இதை வந்து ஒரு இடத்துல டிரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணோம். வைல் வந்து டூ வைல் அந்த கன்செப்ட். வைல் என்றால் இந்த கண்டிஷன், வைலுக்கு பக்கத்தில் நாங்கள் மென்ஷன் பண்ணுற கண்டிஷன் பாசிபிளாக இருக்கும் டைம் எல்லாம் இது வந்து இந்த கண்டிஷன் அக்செப்டபிள் அப்படிங்கிறதுக்கும். நியூ அப்படிங்கிறது ஒரு நியூ வேரியபிள் கிரியேட் பண்ணவங்கள, நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணவங்கள நாங்கள் அந்த வேர்ட் யூஸ் பண்ணோம். நல்னா நத்திங். நல்லுக்கும் எம்டிக்கும் வித்தியாசம் இருக்குது, அதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு 1 minute.
இப்போ நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற கன்செப்டை நீங்கள் லைவாக இப்போ சாதாரணமாக வீடியோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்காமல் இம்மீடியட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கும். ஏன்னா அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ண போகக்குள்ள தான் இல்லைங்கிற பிரச்சனை என்ன சரி இப்போ நான் செல்லக்குள்ள என்ன சரி மிஸ் பண்ணேன் சம்டைம். அப்போ அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி ரன் பண்ணக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும். அப்போ அந்த விஷயங்களையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போக பார்ப்போம். இப்போ நேம் எம்டி அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபையரோட ரிவ்யூஸ் இன்புட் எடுக்கிறோம். ஓகே, லெட்ஸ் சி. இதெல்லாம் கமெண்ட் பண்ணோம். அதர்வைஸ் அது அன்னெசரியா இதுவும் தேவை. வெல்கம், என்டர் யுவர் நேம். நான் வந்து ரெண்டு, இது வந்து ரைட் லைன், இது வந்து ரீட் லைன். அப்போ இன்புட் எடுக்கிறோம், அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, forgot about the rest of the thing. Okay, run this. இப்போ வந்து நான் வந்து நீங்கள் ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா விளங்கும். ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டு இன்புட் வந்துட்டு என்டர் யுவர் நேம் வந்துட்டு, அடுத்தது வந்து ஸ்ட்ரிங் யூசர் இன்புட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. நான் வந்து ஒன்றுமே டைப் பண்ண போகிறேன்ல, வந்து என்டர் பண்ண போகிறேன். யுவர் நேம் இஸ் எம்டி. ஓகே, நத்திங், ஐ டிடன்ட் ப்ரொவைட் எனிதிங். ஸோ லெட்ஸ் சி. இதில் இன்னொரு விஷயத்தை நான் பார்க்குறேன். இப்போ ஒரு கொஞ்சம் எரர் என்னென்னு பார்த்துட்டே வரும். Do you want to continue? Why? What is the error? Expected 26. ஓகே, நாங்கள் வந்து இப்போ இது ஷீஷாப்போட விஷுவல் ஸ்டுடியோட என்னது பெனிஃபிட், நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணினா அது எங்களுக்கு இமீடியட்டாக அது வந்து அது மென்ஷன் பண்ணும். இங்கே லைன் நம்பர் 26 இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போவே பார்த்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், இட்ஸ் சேயிங் எரர், வார்னிங் இன் எரர். வார்னிங்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன், வார்னிங், எரர், மூணு விஷயம் இருக்குது. இன்ஃபர்மேஷன் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தரும். உதாரணத்துக்கு நீங்கள் டிபியை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிபி கனெக்டட் அப்படிங்கிறது வரும். வார்னிங் வந்து not a big deal, small. Let's see, நீங்கள் ஒரு வேரியபிள் ஒன்று டிஃபைன் பண்ணக்குள்ள அந்த நேமிங் ஸ்டாண்டர்ட் இருக்கு. இப்போ ப்ரைவேட் வேல்யூஸ் வந்து டிஃபைன் பண்ணக்குள்ள அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவோம், அல்லது சின்ன மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் வந்து வார்னிங் பண்ணும். தட்ஸ் இட். அதை நாங்கள் இக்னோர் பண்ணலாம், அல்லது கரெக்ட் பண்ணலாம். ஆனால் எரர் வந்தால் டெஃபினெட்லி நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி ப்ரோக்ராம் ரன் பண்ணாது சரியா. ஓகே, இப்போ இங்கே வந்து செல்லிருக்கு CS103. நார்மலி இந்த எரருக்கு ஒரு கோட்டும் டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கோட் வந்து இது. இந்த எரரை வச்சு நாங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணினா அதுக்குரிய டெஃபினிஷன், இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா பேரந்தசிஸ், அந்த ரைட் பிரேசஸ் வந்து எக்ஸ்பெக்டட். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், பட் ஃபினிஷிங் வந்து 2 ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 2 ஃபினிஷ் பண்ணணும். நான் 1 தான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி வரும். நீங்கள் கொஞ்சம் கேப்பில் இருந்து வரும். எகெய்னஸ் மிஸ்டேக், லெட்ஸ் see what happened. But is used like a type. ஓகே, ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கிருக்கும். வார்னிங் சிக்னல் பண்ணுவோம். நேம் எம்டி இஸ் a variable but is used like a type. இப்போ வந்து நான் வந்து இதை வந்து இப்போ நாங்கள் அடுத்த பார்க்க போகிற விஷயத்தை தான் இது பார்த்தோம்.
இப்போ வந்து நான் இந்த நேம் எம்டிங்கிறது வேரியபிள், அதை ஒரு டைப் அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணி பார்க்கல. சரி, இது வந்து நீங்கள் டைப் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் இது ஒரு வேரியபிள். இப்போ நீங்கள் இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஸ். ஸோ நியூ, நல், இஃப், இன் கேஸ். இப்போ நாங்கள் நல்ல பார்க்க வந்து அதை பார்த்துட்டோம். வெயிட், அது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நேம் எம்டியை வந்து எம்டியாக டைப் பண்ணுறதால let's see, try it again, show it. இப்போ நான் இந்த நேமை வந்து என்டர் பண்ணலை, அதனால் யுவர் நேம் இஸ் எம்டி வேல்யூஸ். ஓகே, அது வந்து எம்டி. நல் அப்படிங்கிறது என்னென்னா, அப்போ எம்டிக்கும் நல்லுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ இந்த ப்ரோக்ராமில் எங்களுக்கு நல்லா காட்டுறது கஷ்டம், பிகாஸ் இந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ் அப்படி வரக்குள்ள தான் அது சான்ஸ் இருக்குது. அப்படி என்ன, இப்போ நேம் எம்டின்னு சொல்லி ஒரு வேரியபிளே இல்லை, நாங்கள் அதை கால் பண்ணுறது. உதாரணத்துக்கு பிஞ்சு பாருங்க, இது வந்து இப்படி நாங்கள் நம்ம டைப் பண்ண முடியாது, உடனே காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேம் எம்டிங்கிறதே இல்லை, நாங்கள் அதுக்கு அதை ரெண்டுமே இப்போ நாங்கள் இப்போ ரன் பண்ணுனா லெட்ஸ் எரர் without this we'll run this null reference exception will come. Let's see, இதில் அந்த எரர் காட்டுதில்ல, என்னென்னா அதை டிஃபைன் கன்சோல் ப்ரோக்ராம் என்றதால இது வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணதில்லை. ஓகே, இந்த கன்சோல் ப்ரோக்ராம் என்றதால அது வந்து யூசர் இன்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதால அதுதான் அந்த நீங்கள் கன்செப்டை விளங்கிக்கோங்க. இப்போ நேரத்தோட நான் வந்து ஸ்ட்ரிங் நேம் எம்டி அப்படிங்கிற வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு எந்த வெளியும் கொடுக்கல, அந்த டைம் அது எம்டி. பட் இப்படி ஒரு வேரியபிளே இல்லை, நான் அதை வந்து ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது நல், இல்லாத ஒன்று தான் நல். எம்டிங்கிறது அதுக்கு வெளியும் இல்லை, தட்ஸ் இட். ஓகே, ஸோ யுவர் நேம் இஸ் ஹியர் எம்டி, பட் நான் வந்து அந்த வேரியபிளே இல்லாமல் அதை கால் பண்ணால் அது வந்து பிகமிங் நல். ஓகே, பிக் ப்ரோக்ராம்ஸில் வந்து நல் ரெஃபரன்ஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னு வரும். அப்படின்னா நான் ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் பண்ணுறோம், ஒரு வேரியபிளை ரெஃபரன்ஸ் பண்ணுறோம், பட் அது நாங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணுறது இல்லை, அங்கே வந்து நல் ரெஃபரன்ஸ் வந்து கொமன்லேயே வர ஒரு எரர். கமாண்ட் லைன் ப்ரோக்ராமில் இதை எடுக்கிறது கஷ்டம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் டு மூவ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இதெல்லாம் வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் பார்ப்போம். அது வந்து நல். இஃப் வந்து இஃப் கண்டிஷன் நீங்கள் தெரியுமோ, இஃப் வந்து இஃப் ஐ கோ தே ஐ வில் மீட் ஹிம், அந்த மாதிரி இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி இஃப் வந்து ஒரு கண்டிஷன் நாங்கள் மென்ஷன் பண்ணோம், இது நடந்தால் இது. அதுக்கப்புறம் எல்ஸும் இருக்கு, இஃப் மாதிரி எல்ஸ் அப்படின்னா இது நடந்தால் இது, அப்படி இல்லாட்டி இது அப்படிங்கிறது. கேஸ் வந்து ஸ்விட்ச் கேசஸ், நாங்கள் இப்படி ஒரு கேஸை டெஃபினிஷன் பண்ணி இந்த கேஸுக்கு இப்படி நடக்கணும். ரெஃபரன்ஸ், நாங்கள் ஒரு வேரியபிள் இன்னொரு ரெஃபரன்ஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறது காரணம் இதில் வந்து நான் ஃப்யூச்சரில் எல்லாம் டீப்பாக படிப்போம், ஒவ்வொன்றையும் தனித்தனியாக படிப்போம். ரிட்டர்ன், இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து என்ன மாதிரி ரிட்டர்ன் பண்ணுறோம், உதாரணத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணால் அதில் அதை எப்படி எதை ரிட்டர்ன் பண்ண போகிறோங்கிறது யூஸ் பண்ணுவோம். லொக் வந்து சி லாக், அதெல்லாம் சேம் கான்செப்ட். லாங் வந்து ஒரு டேட்டா டைப், ஸ்ட்ரிங் வந்து அதுவும் ஒரு டேட்டா டைப், நாங்கள் அதை பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரக்சர் டைப் 1. கன்ஸ்ட் வந்து அன்சேஞ்சபிள் வேரியபிள், நார்மலி வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஈனம் வந்து ஸ்ட்ரிங்ஸுக்கு நாங்கள் நம்பர் கொடுக்குறோம். உதாரணத்துக்கு வீக் டேஸ் இருக்குது, மண்டே டு ஃப்ரைடே ஓ சண்டே. ஸோ ஈச் டேஸுக்கு நாங்கள் ஒரு வேல்யூஸ் கொடுப்போம். மண்டேண்டா நம்பர் 1,
நம்பர் 2 அப்படி அதை யூஸ் என்னென்னா திரும்ப டைப் பண்ணுறது பதிலாக அதை வந்து நம்பர் 1 2 3ன்னு கொடுத்துட்டு அதை இன்னொரு இடத்த ரெஃபர் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த ஈனம் யூஸ் பண்ணுவோம். ஒயிட் வந்து ஒரு ரிட்டன் டைப் ஆப்போசிட். அப்படின்னா ரிட்டன் சாதாரணமாக நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணக்குள்ள இது வந்து ரிட்டன் டைப், இந்த ரிட்டன் டைப்பில் வரணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுவோம். ஆனால் ஒயிட் போட்டால் அதுக்கு எந்த ரிட்டன் டைப்பும் இருக்காது. அந்த மெத்தட் வந்து எதையும் ரிட்டன் பண்ணாது. அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் ஒயிட் யூஸ் பண்ணுவோம். டோன்ட் வரி அபவுட் திஸ்னா, ஐம் ஜஸ்ட் கிவிங் தி ஓவரால் ஐடியா. இதை வந்து நாங்கள் ஒவ்வொன்றையும் செப்பரேட்டாக படிப்போம். ஓகே, ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இதை நான் சொல்லி கொண்டு போகிறேன். ஓகே, சீசாப் வேரியபிள் அப்படி அது வந்து என்னென்னத்தை கொண்டு இருக்கும் அப்படின்னா, வேரியபிள் ஹோல்ஸ் அ வேல்யூ. உதாரணத்துக்கு இன்டீஜர், இப்போ இங்கே வந்து மந்த்லி வேஜஸ் சேலரி லெட்ஸ் சி, அது வந்து ஒரு 1 2 3 4 அப்படிங்கிற வேல்யூவை கொண்டு இருக்குது. அதுதான் அதோட மீனிங். இன்டீஜர் ஸ்ட்ரிங் டேட் அது வந்து எந்த டைப்பாகவும் இருக்கலாம். இப்போ இங்கே வந்து இன்டீஜராக இருக்குது, இது வந்து வேரியபிள் கொமெண்ட்ஸ் டைப்பாக இருக்குது, ஸ்ட்ரிங்காக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு டைப். கிரியேட்டட் இன் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட், இது வந்து நான் லாஸ்ட் டைம் சொன்னேன். என்ன எனி ஒன் கேன் எக்ஸ்பிளைன் கிரியேட்டட் இன் அ டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட், வாட் இஸ் இட்? இந்த வேரியபிள் இந்த டைப் தான் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஓகே, தட்ஸ் கரெக்ட். ஸோ நான் 2 விஷயம் பார்த்தோம், டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன். டிக்ளரேஷன் என்ன? எனிவன்? நான் லாஸ்ட் டைம் பார்த்தோம் டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் என்ன டிஃப்ரெண்ட்? யா எஸ், எது வேல்யூவேஷன் பண்ணுறது? ரெண்டு இருக்குது, டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன். என்ன அப்படின்னா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? டிக்ளரேஷன் அது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற, சீனியர்ஸே சம்டைம் அது கன்ஃபியூஸ் ஆகிற. வாட் இஸ் டிக்ளரேஷன்? இனிஷியல் வேல்யூ. யா, சொல்லுங்க. டிக்ளரேஷன் வேரியபிள் இந்த டைப் தான் நம்ம டிக்ளேர் பண்ணி வைப்போம். ஓகே, இனிஷியலைசேஷன் நம்ம அந்த வேரியபிளுக்கு நம்ம கொடுக்குற வேல்யூ. ஓகே, தட்ஸ் கிரேட், கரெக்ட், வெரி குட். ஸோ தட் இஸ் த திங். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் இப்படி ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். நீங்கள் டெஃபினிஷன் சொன்னது கரெக்ட். ஓகே, இன்ட் ஏஜ் சம்திங், சாரி, இது வந்து நான் டிக்ளேர் தான் பண்ணுறேன். ஏஜ் வந்து ஒரு இன்டீஜர் டைப்பான வேரியபிள் சொல்கிறேன். பட் அதுக்கு நான் வெளியே வந்து கொடுத்துல. இப்போ பை டிஃபால்ட் இட் வில் பி வாட்? பை டிஃபால்ட் வேல்யூ ஒன்று இருக்குது. இப்போ இன்டீஜரில் டிஃபால்ட் வேல்யூ 0 அல்லது இப்போ பாருங்கள் அதை போட்டு காட்டுறேன். அந்த டிஃபால்ட் வேல்யூவோடு அது இருக்கும். ஆனால் என்னென்னா நான் ஒரு வேல்யூ வந்து கொடுக்கல. again ஒரு error என்னன்னு பார்ப்போம். using unassigned local variable age. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து என்ன எரர் வருது? again ரன் பண்ணுங்க. இந்த ரீடிங், இந்த எரர்ஸ் எல்லாம் ரீட் பண்ண நாங்கள் பழகணும். யூஸ் ஆஃப் unassigned local variable age. நான் இதுக்கு வந்து வெளியே கொண்டு அசைன் பண்ணல, அதனால் இனிஷியேட் பண்ணாமல் நான் அதை வந்து யூஸ் பண்ணுறேன். அதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை. ஓகே, இப்போ நான் வந்து அதுக்கு 0 போட்டேன், அதனால போகிறோம். your age is 0. ஓகே, ஸோ அது வந்து இனிஷியலைசேஷன், டிக்ளரேஷன். அப்போ வந்து ஒரு வேரியபிள் உண்மையாக ஒரு டிக்ளரேஷன் டைமே அது க்ரியேட் பண்ணப்பட்டுரும். ஒரு மெமரியில் சாதாரண நான் இப்படி ஒரு டைப் பண்ண என்ன அர்த்தம்னா, மெமரியில் இன்டீஜருக்குரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். இப்போ உதாரணமாக 32 பிட்ஸ் இன்டீஜர் நார்மலாக இப்படி யூஸ் பண்ணால் அந்த எலோகேட்டட் ஸ்பேஸை எலோகேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏஜிங்கிற ஐடென்டிஃபையரையும் செலக்டராக போட்டுடும் கம்பைலர். பட் அதோட வேல்யூ வந்து எம்டியாக இருக்கும். அப்போ அந்த வேல்யூ எம்டி ஆகிக்கிறத நாங்கள் கால் பண்ணவும் எரர் காட்டும். அதுதான் அதோட விஷயம். ஓகே, அப்படி தான் வேரியபிள். அப்போ வேரியபிள் ஷுட் கண்டெயின் அ வேல்யூ and it should be have a data type and a declaration statement. Okay,
இதுதான் நான் சாதாரணமாக இன்டீஜர் நேரத்தில் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. இன்டீஜர் வந்து ஒரு டைப், டேட்டா டைப், ஐடென்டிஃபையர் ஏஜ். ஓகே, ஸோ கிரியேட்டிங் அன் இன்டீஜர் வேரியபிள், இதுதான் இது ஃபார் அன் எக்ஸாம்பிள். இன்டீஜர் ஏஜ் ஆஃப் எம்ப்ளாயி, கிரியேட்டிங் அன் இன்டீஜர் வேரியபிளில் வந்து இப்போ நாங்கள் அசைன் பண்ணிடும். இப்போ நாங்கள் இன்ட் ஏஜுங்கிறது டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் வந்து அசைன் ஆப்ரேட்டர் நாங்கள் வந்து ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் செஷன்ல. ஆப்ரேட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். சாதாரண நாங்கள் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அதில் நாங்கள் ப்ரோ படிப்போம். லாஜிக்கல் ஆப்ரேஷன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல், லெஸ் தென் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஈக்குவல், லெஸ் தென், அது வந்து லாஜிக்கல் வந்தது. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளையர் அப்படி வர, இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏஜுக்கு 25 அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ணுங்கள். ஏனெண்டா இந்த பேசிக்ஸ் கான்செப்ட் தெரியாமல் நாங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போல் அது வந்து ப்ரோக்ராம் லாஜிக்ஸும் கம்ப்ளெக்ஸ் ஆகக்குள்ள இந்த பேசிக்ஸ் நினைவில்லாட்டி என்னமோ ப்ரோக்ராமிங்கே கஷ்டம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு நிறைய பேர் வாரத்தால் தான் இதை நான் திரும்ப இதை சொல்லி அவங்களுக்கு நான் ஃபெமிலியர் ஆகிறேன். ஓகே, ஏன்னா நாங்கள் இந்த இப்படி ஒரு செஷன் நாங்கள் செய்கிறதுக்கு காரணம், இப்போ டிகிரி கேம்பஸில் முடித்தவங்க ஒரு ப்ரோக்ராமே செஞ்சவங்க, இப்போ உதாரணமாக ப்ராஜெக்ட், இண்டிவிஜுவல் ப்ராஜெக்டோ குரூப் ப்ராஜெக்டோ செஞ்சுருப்பாங்க. ஆனாண்டாலும் அவனுக்கு அந்த ப்ரோக்ராம் அப்படின்றதுல இன்னும் வந்து ஒரு பயம், அதை ஒரு க்ரியேட் பண்ண சொன்னாங்க, ஒரு பேரியர். அதைத்தான் நாங்கள் இங்கே பிரேக் பண்ண போகிறோம். பிகாஸ் இந்த சின்ன பேசிக்ஸ் அவனுக்கு சரியாக விளங்காமல் ஏனோ தானோன்னு சொல்லி ஒரு இன்டர்நெட்டை ரிஃபர் பண்ணியோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க, பட் ஒரு பேசிக்ஸ் இல்லாமல். ஸோ அதனால நீங்கள் இதில் திரும்ப செய்ய போகல. நீங்கள் இப்போ சாதாரணமாக ஒரு ஹெலோவெல் ப்ரோக்ராம், இப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு ஹெலோவெல் ப்ரோக்ராம் ஒரு டைப் பண்ணக்குள்ள, ஒரு ரன் பண்ணக்குள்ள தான் எங்களுக்கு விளங்கும் இவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு இருக்குது, இது இருக்குது, நாங்கள் இந்தந்த மிஸ்டேக்ஸ் பண்ணோம். நாங்கள் ஒர்க் பண்ணக்குள்ளே தான் அதில் வந்து அந்த ஆக்சுவல் ஃபெமிலியரை வந்து நாங்கள் சரியாக ரன் பண்ணுவோம். அதனால் அவங்கள்ட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள், இப்போவே டைப் பண்ணுங்கள். சின்ன ப்ரோக்ராம் சும்மா ஃபன்னுக்கு ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணுற மாதிரியோ, அல்லது ஒரு அந்த டு இம்ப்ரெஸ் சம் ஒன், டூ சம் ப்ரோக்ராமிங் திங்ஸ். ஸோ ஐ எம் சாரி, ஐ லைக் யூ, ஐ லவ் யூ, லோஸ் திங்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு இதை வச்சு ஒரு ப்ரோக்ராம் ஒரு க்ரியேட் பண்ணி அனுப்பலாம். இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி அந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்தில் இதை எப்படியாவது கன்வெர்ட் பண்ணினீங்கன்னா சம்திங் பெட்டர். ஓகே, யூஸிங் த வேரியபிள், நான் ஏற்கனவே இதை நான் பார்த்துட்டோம். அந்த ரைட் லைன் அப்படின்னு போட்டுட்டு நான் இதை யூஸ் பண்ணுவேன். யூஸிங் த எசென்ஷியல் C# பில்டிங் பிளாக்ஸ். ஓகே, லெட்ஸ் டூ த நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஒர்க்கிங் வித் பில்ட்-இன் டைப்ஸ். அப்படின்னா பில்ட்-இன் டைப்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் இப்போ பார்ப்போம். ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த ரிசர்வ் வேர்ட், அந்த என்ன இருக்கிறது கீவேர்ட்ஸ், இதெல்லாம் வந்து பில்ட்-இன் டைப். ஓகே, ஸோ அந்த வகையில் ஸோ நாங்கள் எசென்ஷியல் C# பில்டிங் பிளாக்ஸை யூஸ் பண்ண போகிறோம், ஒர்க்கிங் வித் பில்ட்-இன் டைப்ஸ். ஓகே, நாங்கள் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செஷனில் பார்த்தோம் C# இஸ் அ ஸ்ட்ராங்லி டைப் லாங்குவேஜ். ஸ்ட்ராங்லி டைப்னா ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி டைனமிக் இல்லை, வித் ஸ்டாட்டிக் டைப். நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து இன்டீஜரை இனிஷியேட் பண்ணிடலாம். இதை வந்து நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணதால் குயிக்காக சொல்லிட்டு போகிறேன். எவ்ரி வேரியபிள் ஷுட் ஹேவ் அ டைப், டேட்டா இன்டீஜர் டைப்போ, ஸ்ட்ரிங் டைப்போ, கேரக்டரோ, வாட்டெவர், யூஸ் டு ஸ்டோர் இன்ஃபர்மேஷன். நம்மளால் அது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்பிரஷன் வில் ரிட்டர்ன் அ வேல்யூ ஆஃப் ஸ்பெசிஃபைட் டைம். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஏஜ் அப்படிங்கிறத நாங்கள் டிஃபைன் பண்ணிட்டு அதை இது பண்ணக்குள்ள அந்த வேல்யூவை இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் C#. சாதாரணமாக நான் வந்து இந்த டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி, இப்போ நாங்கள் ஒரு வேல்யூ இன்டீஜர் ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நாங்கள் டிக்ளேர் பண்ணக்குள்ள அதுக்கு வந்து சில கேரக்டர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சைஸ் அண்ட் லொக்கேஷன் இன் மெமரி. இப்போ உதாரணத்துக்கு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுக்கு கிளாஸ் என்றதால அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டைப் வரைக்கும், அதுக்கு இப்போ போகணும். உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ இன்டீஜர் ஏஜ் அப்படின்னு டிஃபைன் பண்ணினா, இன்டீஜருக்கு மெமரியில் ஒரு 32 பிட் அப்படிங்கிற மெமரி உண்டு, அதுக்கு லொக்கேஷன் ஒன்றும் இருக்கும், ரெஃபரன்ஸ் நம்பர் அந்த மாதிரி. டேட்டா ரேஞ்ச் உதாரணத்துக்கு 62 × 32, 2 to the power 32 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வரும். ஓகே, ஸோ இந்த 32 பிட்டில் எத்தனை நம்பர்ஸ், உதாரணத்துக்கு 1000 10,000. இப்போ சாதாரணமாக 32 பிட் இன்டீஜரில் வந்து
2 into 2 32 2 to the power 32 அப்படிங்கிற லாங் வேல்யூ ஒன்று ஒரு ரேஞ்ச். உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நீங்கள் இந்த இடத்தை பார்த்தா வேணும். லெட் மீ ஷோ தட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் இந்த ரேஞ்சில் இருக்கிற வேல்யூஸை ஸ்டோர் பண்ணல. நீங்கள் ரீட் பண்ணுறதே இது கஷ்டமாக இருக்கும். 217 இந்த ரேஞ்சுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணல. லாங் வந்து அப்படி அந்த வகையில் நிறைய இந்த டேட்டா டைப் கூட இந்த ரேஞ்சும் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரேஞ்ச் சப்போர்ட்டட் ஆப்ரேஷன்ஸ். இப்போ நாங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து சம் லிமிட்டேஷனுக்கு ஸ்ட்ரிங்கை நாங்கள் டிவைட் பண்ணல. அப்படி ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கை கழிக்கிறது கஷ்டம் டேரெக்டாக. பட் ஒரு நம்பர்ஸை கழிக்கலும். அப்போ என்னென்ன ஆப்ரேஷன் செய்யணுங்கிறது இருக்கும், அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும், அதுக்கு ஒரு சைஸ் அண்ட் லொக்கேஷன் அப்படி இருக்கும். இது வந்து நாங்கள் தெளிவாக வரைஞ்சிக்கணும். ஏனெண்டா இது எங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மாடல் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா நான் ப்ராக்டிக்கல் செஷனோட கொண்டு போனால் தான் உங்களுக்கு இது ஏன் படிக்க என்னது படிக்கிறது விளங்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அதில் வந்து ஸ்டூடெண்ட் நேம் ஒன்று நீங்கள் ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சாதாரணமாக அதுக்கு ஸ்ட்ரிங் என்றதால் அதை வந்து நாங்கள் ஸ்ட்ரிங் போய்த்துடுவோம். இப்போ அடுத்தது வந்து ஏஜை டிஃபைன் பண்ண போகிறோம். ஏஜை டிஃபைன் பண்ணுறதுக்கு நாங்கள் லாங் யூஸ் பண்ண தேவையில்லை. சாதாரண இன்டீஜரே யூஸ் பண்ணல. என் லாங்கோட வந்து பெரிய ரேஞ்சும் பெரிய சைஸும் பெரிய லொக்கேஷனும் வரும். அப்போ அது வந்து தேவையில்லை. ஏன்னா ஏஜ் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும், 100க்குள்ளே தான் இருக்க போகுது. 100 or 200 யாரும் இருக்க போகிறது இல்லை. ஃபார் அன் எக்ஸாம்பிள் தட் இஸ் த லிமிட். ஸோ நாங்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு லாங் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒரு லொக்கேஷனோ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து சிஸ்டத்துக்கு கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நாங்கள் வந்து லெக் ஆஃப் மெமரி. இப்போ நாங்கள் வந்து பெரிய ப்ரோக்ராம்ஸ் டைப் பண்ண போகல. இது வந்து சின்னொரு கிலோபைட்ஸும் வராது சாதாரணமாக. இது வர பிட்ஸ். பட் வெரி நாங்கள் ஒரு ப்ரோக்ராமில் நிறைய வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ண மாட்டோம். பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுற ஒரு சிஸ்டம்ஸில் இந்த ஒவ்வொரு எம்பியுமே வந்து ஒவ்வொரு கிலோபைட்ஸுமே வந்து பெரிய இம்பேக்ட் ஒன்றா கொடுக்கணும். ஸோ நாங்கள் வந்து அப்படி மெமரி கன்சியூம்ஸ் அதெல்லாமே நான் ஒரு ப்ரோக்ராமரை நாங்கள் எல்லாத்துலேயும் கிளியராக நோட் பண்ணணும். ஓகே, இப்போ அதுதான் நீக்குது. ஓகே, டேட்டா டைப் இன் C#. ப்ரீடிஃபைன்ட் டைப், யூசர் டிஃபைன் டைப். ப்ரீடிஃபைன்ட் வந்து இன்பில்ட் சிஸ்டத்துலேயே வரக்கூடிய யூசர் டிஃபைன் டைப்ஸ். சில டைப் வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணுவோம். அது என்னென்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். ஓகே, ப்ரீடிஃபைன் டேட்டா டைப் வந்து இதெல்லாம் வந்து இன்பில்ட்டாகவே C# இருக்கும். பூல் வந்து பூலியன், ஃபீமேலோ மேல், ஒன்னோ ஆஃப், ட்ரூ ஓ ஃபால்ஸ். திஸ் இஸ் பூலியன். இன்டீஜர் எங்களுக்கு நம்ம தெரியும் நம்பர். ஃப்ளோட் வந்து டெசிமல் வேல்யூஸ் 1.2345 லைக் தட். டபுள் வந்து அதுக்கு மேலே வர ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ். டெசிமல் வந்து சாதாரணமாக நாங்கள் கவுண்ட் பண்ணுற நம்பர்ஸ். உதாரணத்துக்கு டெசிமல் 1. இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட வந்து கவுண்டிங் நம்பர்ஸ்க்கு கேட்டால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? 0 1 2 3ன்னு சொல்ல மாட்டீங்க. பொதுவாக என்ன சொல்லுவீங்க? 1 2 3. அந்த டெசிமல் 10 அடிப்படையாக கொண்ட அந்த இது வந்து டெசிமல். மீன்ஸ் கரெக்டர். உதாரணத்துக்கு 1 லெட்டர் A அப்படி வராது. இந்த டேட்டா டைப்ஸ் வந்து நாங்கள் அடிக்கடி பேச போகிறதால இதை நான் ஸ்பீடாக கொண்டு போகிறேன். ஆனால் நீங்கள் வந்து இதை என்ன இப்போ நான் உங்களுக்கு இந்த அடுத்த கிளாஸுக்கு வரும்போது எல்லாரும் வந்து ஒரு டாஸ்க்காக நான் மென்ஷன் பண்ணுறேன். Predefined data type in C# with example. இப்போ நீங்கள் ஒவ்வொரு என்னென்ன ப்ரீடிஃபைன் இது இல்லாமல் வேறு என்ன சரி இருக்குது அந்த தேடி பார்த்துட்டு அதையும் மென்ஷன் பண்ணி. இப்போ உதாரணத்துக்கு பூலியன்ட்டா அதில் வேல்யூஸ் எப்படி இருக்கும். உதாரணத்துக்கு நான் பூலியனுக்கு மட்டும் சொல்கிறேன். ட்ரூ ஓ ஃபால்ஸ், 0 or 1 அதுதான் அதில் வேல்யூஸ். அது ரெண்டில் ஒன்று தான் இருக்குது. இன்டீஜருக்கு ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு இன்டீஜர் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதிட்டு வாங்க. அந்த டேட்டா டைப்பையும் போட்டு. கிளியர்? anyone have any issue with that?
hear me? Hello. No, if you alone. Okay, so please open up, then only I can understand whether the question is understand or concept is understand. ஓகே, ஸோ வந்து நான் அதை பின் பண்ணுறேன், அடுத்தது குரூப்லேயும் போடுறேன். வராதாக்களுக்கு எப்படி விளங்குமோ தெரியாது, அது வந்து பிரயோசனம் இல்லை. ப்ரீஃபைன் டேட்டா டைப் நெக்ஸ்ட் கிளாஸ். சொல்லுவோம். நீ ஸ்லைடை கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா இது வந்து ஸ்லைட் ஷேர் பண்ணாததுக்கு காரணம் எண்ட் ஆஃப் த கோர்ஸ் தான் ஷேர் பண்ணுறதுக்கு இருந்தேன். ஓகே, நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, ஆல்ரைட். more predefined data types இது மென்ஷன் பண்ண மாதிரி பைட் இருக்குது, ஷோர்ட் இருக்குது, ஸ்ட்ரிங், ஆப்ஜெக்ட் இன்னும் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் எழுதி கொண்டு வாங்க. க்ரியேட்டிங் அண்ட் இன்டீஜர் வேல்யூ, இப்போ நாங்கள் சாதாரணமாக நேரத்தில் பார்த்த மாதிரி தான். சாதாரணமாக இது இன்டீஜர் ஏங்கிற இன்டீஜரை வந்து இது ஐடென்டிஃபையர், இது இன்டீஜர் டேட்டா டைப் or assignment operators, and we are assigning a value to and with ending with a statement. இது வந்து எங்களுக்கு எல்லாம் இப்போ நாம் ஒரு கோடிங்கை தந்தால் அது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி வாசிக்கிறேன், இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப் ஏங்கிற ஐடென்டிஃபையரோட அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸுக்கு நாங்கள் நம்பர் 1 2 அசைன் பண்ணிக்கிறோம், இனிஷியேட் பண்ணிவிட்டு end with the semicolon, this statement end with the semicolon. So we are create a variable a with the name. We have created a integer variable with identifier a and assigned a value called value 2 and end with the statement. So semicolon. இப்போ பாருங்க, இவ்வளோ டெஃபினிஷன் எங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு அடுத்தது வந்து we have created integer variable with the identifier b and assigned operations with the value of variable a plus 3. அப்போ தான் நான் யோசிக்கணும், we are assigning value of a, we are not adding the value, we are not adding a here because b ஐயும் a ஐயும் கூட்டலாம் சாதாரணமாக. பிங்கிறதும் ஒரு இன்டீஜர், ஏங்கிறதும் ஒரு இன்டீஜர். ஸோ அதில் வெளியை தான் நாங்கள் கூட்டுறோம். இப்படியே நாங்கள் தெளிவாக இருக்கணும். ஓகே, ஸோ கிரியேட்டிங் அ பூலியன் வேல்யூ, பூலியன் சி இஸ் ட்ரூ or false, இதெல்லாம் வந்து சிம்பிள் திங்ஸ். சி ஷார்ப் டைப் லீட் டு டைப் சேஃப்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைப் சேஃப்டி வந்து ஸ்டாட்டிக் ப்ரோக்ராமிங்கில் வர்றது. இப்போ உதாரணத்துக்கு int c = 3. இப்போ நீங்கள் இதை டைப் பண்ணால் இதில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். வெயிட், அடுத்து என்ன மென்ஷன் பண்ணிங்க. ஓகே, let's see where we going to try another program. இதை நான் கமெண்ட் பண்ணுறேன், இனி தேவையில்லை. இதுவும் தேவையில்லை. ஓகே, இதை வச்சுக்கோ, இதோட இனிஷியல். இதில் என்ன எக்ஸாம்பிள் போட்டிருந்தாங்க, int c = 3, c is 3, int c = 3. இது என்ன பிரச்சனைக்கா? லைன் நம்பர் 30 anyone? c = true, what happened? Okay, when we type c = true, what happened? Let's see. you one slash use panna adha double slash use panna if you are going to use why. Let's see. Cannot implicitly convert type bool into integer. Let's see, there are some situation we can convert boolean into integer. That is not directly, there is an indirect way, type conversion. அதுக்காக தான் பாருங்க மென்ஷன் பண்றேன். They didn't mention cannot implicitly convert na போட்டி இல்லைங்கண்ணா. Explicitly we can do,
அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, டைப் கன்வர்ஷன், அது செப்பரேட் செக்ஷன். சாதாரணமாக இன்டர்னலாக நாங்கள் சிக்கு வந்து 3 டைப் பண்ணிவிட்டு அதை சி ஈக்குவல் ட்ரூ போட்டால் அது வந்து டிரெக்டாக கன்வெர்ட் பண்ணாது. அப்போ நாங்களாம் அதுக்கு ஒரு கன்வர்ஷன் மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணி தான் கன்வெர்ட் பண்ணோம். அது எல்லா டைமும் சாத்தியம் இல்லை. சாதாரணமாக இப்போ ஸ்ட்ரிங்குக்கு 1 டைப் பண்ணிவிட்டு நாங்கள் இப்படி உதாரணத்துக்கு ஸ்ட்ரிங் ஈக்குவல் அப்படி ஒன்று அதே சொல்லிக்கோங்க. string a equal இதுக்கும் வித்தியாசம் யாருக்கும் தெரியுமா? சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன். ஒன்று சொல்லக்கூடாது, ஒன்று நினைவு வருது. நான் ஏற்கனவே சொன்னதை மிஸ் பண்ணால் ஞாபகப்படுத்துங்க. ஓகே, சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் என்ன டிஃப்ரெண்ட்? எனிவன்? ஏன்னா ஒன்று சொல்ல போகக்குள்ள இன்னொன்று நினைவு வந்து அதை சொல்ல போகக்குள்ள முதல் சொன்னது மறந்துடலாம் சம்டைம். ஸோ be alert on what I want talking about this one first. Before that, this one I'm going to tell now. இதை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணுவோம். ஏன் ஏறன்னு பாருங்க. டூ மெனி கேரக்டர் இன் கேரக்டர் லிட்டரல். ஸோ அதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுவேன். நீங்கள் நல்லா பாருங்கள். இது இப்போ இந்த ப்ரோக்ராமும் பரவாயில்ல, பெரிய ப்ரோக்ராம் உள்ள இதில் என்ன பிரச்சனை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வேறு எங்கே சரி, ஏன்னா இது வந்து இப்போ கன்சோல் ப்ரோக்ராம்ன்றதால சின்ன ஒரு எரர் விடுத்த நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். யா, எஸ், சிங்கிள் ஃபோக்சா, எஸ், தட்ஸ் கரெக்ட். ஸோ நாங்கள் வந்து ஸ்ட்ரிங் தான். ஸ்ட்ரிங் கேன் கண்டெயின் த கேரக்டர் எஸ் வெல். ஸ்ட்ரிங்கிறது கேரக்டர்ஸோட அரே. அப்படின்னா ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது ஏங்கிறது ஒரு கேரக்டர், பிங்கிறது ஒரு கேரக்டர். அந்த மாதிரி நிறைய கேரக்டர் சேர்ந்து தான் ஒரு ஸ்ட்ரிங். அப்போ நாங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுவோம், கேரக்டர் ஒன்றை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் ஏற்கனவே இப்படி ஒரு எரர் ஒன்று இருந்துச்சு. இப்போ இதில் என்ன எரர் வந்துச்சுன்னா டூ மெனி கேரக்டர்ஸ் இன் கேரக்டர் லிட்டரல். இப்போ எப்படி இருந்துச்சு இப்போ பார்ப்போம். இதை வந்து நான் டபுள் கொட்டேஷனாக மாற்றினா இட் ஒர்க்ஸ். இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெளிவாக இருக்கேன். நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இப்போ வேறு காட்டுது. பார்ப்போம். சி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் த கரண்ட் கான்டெக்ஸ்ட். வி ஹேவ் சி. சரி, இது வந்து நான் கமெண்ட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எரர்ஸாக இப்படி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணக்குள்ளே எரர்ஸ் வரும், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வரும். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பரவாயில்ல, பட் விஷயம் தெரியாமல் மிஸ்டேக் வந்து அது ப்ராப்ளம். ஓகே, ஸோ வாட் ஐ சப்போஸ் டு சே, திஸ் ப்ரோக்ராம் இஸ் ரன்னிங். ஓகே, தட்ஸ் ஃபைன். இப்போது நான் வந்து இப்படி சிங்கிள் கொட்டேஷன் போடக்குள்ளே இது எரர் காட்டுச்சு. இப்போ பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கிருக்கும். இப்போ நான் சும்மா டைப் தான் பண்ணினேன், அதுவே ப்ரிடிக்ட் பண்ணுது. கண்டிங்களா? லைன் நம்பர் 32ல் நான் ஒரு பி அப்படிங்கிறது கேரக்டரை டிஃபைன் பண்ணதோடைய சிங்கிள் கொட்டேஷனோட ஒரு இதை காட்டுது. that is why I love C#, and that is the one benefit. So let's see here, we can now we don't have A, so we have B, so there is also B. Okay, let's run this now. Okay, B is equal to A. B is equal to நான் A டிஃபைன் பண்ணேன், அதில் B equal to A வருது. B not equal, B வேல்யூ A வருது. நான் சும்மா டைப் பண்ணது இது. ஆல்ரைட், ஸோ எஸ், ஸோ கேரக்டர் வந்து சிங்கிள் கொட்டேஷன், ஸ்ட்ரிங் வந்து டபுள் கொட்டேஷன். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு வரும். ஸோ இதில் வந்து அது கிளியர் தானே, கேரக்டர்ஸுக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். இதில் நான் என்ன பேச வந்தேன் அப்படின்னா, நாங்கள் வந்து இன்டீஜருக்கு 3 சியை டிஃபைன் பண்ணிவிட்டு சி ஈக்குவல் ட்ரூ அப்படின்னா இது பூலியனாக கன்வெர்ட் ஆகும். இது எரர். ஆனால் தேர் ஆர் சிச்சுவேஷன் we can convert string. Let's see. இது வந்து நம்பர் இல்லை, இது வந்து ஒரு கேரக்டராக தான் இதை அசீம் பண்ணும்.
ஓகே பாருங்க. இது தேவையில்லை இப்போ. ஓ ஐ ஃபர்காட் திஸ் ஒன். ஏற்கனவே நம்ம மிஸ்டேக் வர போட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணிடணும், இல்லாட்டி அடுத்து ரன் பண்ணவங்கள. நம் மீன்ஸ் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்டீஜர் சம் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் 5 என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஒன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வித்தியாசமாக தோணும். அந்த தோன்றதை வச்சு யூ ஷுட் ப்ளே வித் தட். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், அதாவது எனக்கு ஒரு விஷயம் தோணிச்சு, அதனால் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் சி. நான் இது என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகிறேன் அவுட்டை பார்க்க முதல். இப்போ வந்து நான் வந்து கேரக்டருக்கு நம் அப்படிங்கிறது நம்பர் 1 கொடுத்துக்கிறேன். பட் ஆக்சுவலி இட் வில் அஸ்யூம் இட் அஸ் அ கேரக்டர். அப்படி 1 அப்படிங்கிற கேரக்டராக எடுக்கும், அதை பிரிண்ட் பண்ணிச்சு, நோ ப்ராப்ளம். இப்போ நான் ஒரு இன்டீஜர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், கோல் சம். அந்த சம்முக்கு நான் என்ன செய்கிறேன், 5ஓட இந்த நம்ம கூட்ட சொல்லணும். பட் நம்ம வந்து கேரக்டர் உண்மையாக இங்கே ஒரு விலங்கு, நான் இங்கே கேரக்டரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். பட் இது இன்டீஜர் டைப். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் இன்டீஜருக்கு சிக்கு 3 கொடுத்துட்டு சி இஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஒன்று டைப் பண்ணதோடைய டைப் கன்வர்ஷன் எரர் வந்துச்சு. இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளங்கிருக்கும், நான் நம்பருக்கு நம்பர் 1ங்கிறது நம்மங்கிறது ஆக்சுவலி கேரக்டர். ஒரு கேரக்டரோட 5 கூட்டுறேன், பட் எரர் வரல, ப்ரோக்ராம் ரன் ஆகுது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சி சம் இஸ் 54. why 54? anyone? இப்போ நான் அதர் ப்ரோக்ராம்ஸை எடிட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்கும். நாங்கள் அது அங்கே வந்து இன்டீஜருக்கு சிக்கு 3 இன்டீஜரை கொடுத்துட்டு சிஎஃப் வந்து 3 சி ஈக்குவல் 2 கொடுத்ததோட கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா பூலியன் 2 டைப் இன்டீஜர் கன்வர்ஷன் புல. பட் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பர் 1 நான் பிரிண்ட் பண்ண நம்பர் 1. ஓகே, அது பிரச்சனை இல்லை. சம்முக்கு வந்து நான் நம்பரையும் 5ஐயும் கூட்டுறேன். அந்த நம்பர் உண்மையாக 1. அப்போ 1ம் 5ம் 6 வரணும், இல்லாட்டி 15 வரணும். எங்கேருந்து 54 வந்துச்சு அப்படின்னா, இது வந்து 1 அப்படிங்கிறத அந்த 1 கேரக்டரை அது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கும். அது வந்து கன்வர்ஷன் ஃப்ரம் சார்ட் டு இன்டீஜர். இது கொஞ்சம் டீப் சப்ஜெக்ட், அது வாங்கிப்போம். அந்த 5 ப்ளஸ் அந்த 4 அந்த அதோட வெளியோட வந்து இது ஹெட் ஆகுது. ஓகே, அப்படி ஒரு அது ஒரு பாசிபிலிட்டி. அதான் நான் சொன்னேன், தேர் ஆர் சம் சிச்சுவேஷன் we might need to convert a string to a integer to string. பட் அந்த ஸ்ட்ரிங் வெளியுக்குள்ளே நம்பர்ஸ் இருக்கும் பொதுவாக. இப்போ இந்த ஒரு ஏங்கிறத நாங்கள் இன்டீஜராக மாற்றிடலாம் சாதாரண டிரெக்டாக டேஸாகவே. அது வந்து நீங்கள் டீப்பாக இப்போ போனால் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதை தான் நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, என்னது ட்ரை string last one, this one. Syntax error expected where sorry here. cannot implicitly convert type string into integer. நாங்கள் ஏற்கனவே கேரக்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வேணா கேரக்டர் வந்து 1 லெட்டர், அதை வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுவார். இங்கே ஸ்ட்ரிங் டு இன்டீஜர் கன்வர்ஷன் வந்து இன்டெரக்டாக நடக்காது. ஓகே, இம்ப்ளிசிட்டி கன்வெர்ட் இதெல்லாம் நீங்கள் பார்த்தா யோசிப்பீங்க, என்னத்துக்கு நம்ம இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும், என்னத்துக்கு கேரக்டரை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும், அப்படி ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். நீங்கள் வந்து ஒரு பிக் ப்ரோக்ராமில் ரன் பண்ணக்குள்ள சம்டைம் யூசர் இன்புட்டட் டேட்டா ஜேசன் ஃபார்மேட்டில் வரும், ஒரு ஏபிஐ ரெஸ்பான்ஸில். அந்த டைமில் வர ஒரு வெளியூவை நீங்கள் இடத்துல பிரிண்ட் பண்ண வேண்டிய வரும். அந்த வெளியூ வந்து பிரிண்ட் பண்ண ஒரு கெல்குலேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதில் வந்து கேரக்டர் 1 அப்படிங்கிறது அவுட்புட்டாக வரக்குள்ள ஜேசன் அவுட்புட்டில் நீங்கள் அதை வந்து
நம்பருக்கு மாற்றி அதை இன்னொரு எட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் இந்த கன்வர்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, அது பெரிய ப்ரோக்ராம் இல்லை. இந்த எரர் வந்து சம்டைம் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணாமல் விடும். ஏன்னா அது வந்து டிரெக்டாக இன்புட் பண்ணாமல் ஒரு இடத்த கெல்குலேஷன் ஒன்றில் நாங்கள் ரன் பண்ணக்குள்ள கெல்குலேஷன் எரர்ன்ட்டு தான் அவங்களுக்கு எரர் காட்டும். அப்போ அந்த கோடை நீங்கள் ரீட் பண்ணக்குள்ள உங்களுக்கு விளங்கணும் இந்த எரர் வந்து இதனால தான். ஓகே, எனி டவுட்ஸ் ஆன் திஸ்? ஓகே, ஸோ அதுதான் இங்கே இருக்கிற விஷயமும். இப்போ இங்கே வந்து இன்டீஜர் நான் வந்து இதை டிலீட் பண்ணவே தேவையில்லை. இப்போ டிலீட் பண்ணாமல் கமெண்ட் பண்ணிடுவோம். இது இப்போ தேவையில்லை. இப்போ இது வந்து நாங்கள் இப்போ பார்த்தோம். இது வந்து எக்ஸ்பிளிசிட்டி மென்ஷன் பண்ணக்குள்ள இது வந்து நாங்கள் சிக்கு வந்து இன்டீஜர் மென்ஷன் பண்ணி சி ஈக்குவல் டு ட்ரூ ஒன்று போட்டால் எரர் காட்டுது. என்னென்ன அது வந்து டைப் கன்வர்ஷன் டிரெக்டாக இல்லை, அதான் எரர் காட்டுது. implicity convert type bool into integer, it is not possible. There are way that is we need to do conversion mechanism. அது வந்து இப்போ தேவையில்லை. இப்போ வந்து சாதாரணமாக ஒரு இன்டீஜரை ட்ரூக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ அவ்வளோதான் டுடே செஷன். ஸோ நெக்ஸ்ட் செஷன்லேருந்து ப்ரிமிட்டிவ், ஸோ நாங்கள் ஏற்கனவே ஒர்க்கிங் வித் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்த செஷன்ஸ்லேருந்து இந்த அட்வான்ஸ் திங்ஸு பார்ப்போம். anyone having any doubt up to today discussion what we have discussed? இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் என்னமா சார்? நான் ரெக்கார்டிங் போடுறேன். லாஸ்ட் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணல, பண்ணிவிட்டு நாங்கள் எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. So any issues so far? And so I just rolling what we have discussed. Working with primitive data type. So நாங்கள் primitive data type என்னென்னு பார்த்தோம், அதோட யூசேஜ் இருக்கும். Yeah, so from next session we will continue with this. So இனி டெக்னிக்கல், இப்போ இந்த செஷனை நாங்கள் டெக்னிக்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனி வந்து இப்படியே தான் போகும். Let's talk more work. Okay, let's see on next session. Any doubts? If not, we can finish this meeting. Okay, then yeah, we can wind up this session. See you all in next session. Have a nice day.